பாப்பா பாப்பா கதை கேளு, காக்கா நரியின் கதை கேளு, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அம்மா அப்பா. வணக்கம் நண்பர்களே. நிலாவில் பாட்டி வடை சுட்ட கதையிலிருந்து நிறைய கதைகளை கேட்ட அனுபவம் நமக்கு இருக்கிறது. அடியனுக்கும் அதுபோல கதை சொல்லும் ஒரு வாய்ப்பை நீங்கள் தந்ததுக்காக என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இங்கு நலமாக இருக்கிறீர்கள், நானும் அதுபோல் அங்கு நலமாக இருக்கிறேன் என்று நம்புகிறேன். தொடர்ந்து உங்களோடு கதை சொல்லிக் கொண்டிருக்க என்னை அனுமதியுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. நம்முடைய இந்த வார கதை குரங்கு ஒரு மனம். பழமொழியை மாற்றி சொல்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? கதையின் முடிவில் பார்க்கலாம். சுவாமி கோபி ஆனந்தா ஒரு குரங்கை வளர்த்து வந்திருந்தார். ஊரார் எல்லோருக்கும் அதில் பெரிய ஆச்சரியம். அந்த குரங்கு எல்லா வேலையும் செய்யும். பாத்திரங்கள் கழுவி வைத்தால் எடுத்து வந்து சமையலறை அடுக்களை மேடையில் அடுக்கிவிடும். துணிகள் காய போட்டிருந்தால் ஒரு பிளாஸ்டிக் சேரை துணி கொடியில் கொண்டு போய் நிறுத்தி எல்லா துணியும் எடுத்து அந்த பிளாஸ்டிக் சேரில் போட்டு அதை தள்ளி கொண்டு வந்து துணி அலமாரியின் பக்கத்தில் நிறுத்திவிடும். சமயத்தில் தொடப்பம் எடுத்து பெருக்க கூட செய்யும். ஊரார் அனைவருக்கும் அந்த குரங்கின் மீது மிகுந்த ஆச்சரியம். இதை கேள்விப்பட்டு கொஞ்சம் ஊர் தள்ளி இருந்த சுவாமி ராஜானந்தாவிற்கு அந்த குரங்கை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு நாள் கருக்களில் வெள்ளெனே எழுந்து வண்டி கட்டி கொண்டு சுவாமி கோபியானந்தா வீட்டுக்கு வந்தார். அவர் வந்தபோது சுவாமி கோபியானந்தா தன்னுடைய காலை கடன்களாம் முடித்து விட்டு குளித்து முடித்து பூஜையை முடித்து விட்டு ஹாலில் உட்கார்ந்து இருந்தார். அவர் பக்கத்தில் குரங்கு கை கட்டி கொண்டு சுவற்றில் சாய்ந்து 2 காலையும் நீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தது. ராஜானந்தாவுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இருவரும் வந்து உட்கார்ந்தார்கள். தத்துவ விசாரங்களை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரம் கழிந்தது. சுவாமி கோபியானந்தா கேட்டார், என்ன சுவாமி சாப்பிடுவீர்களா என்றார். ராஜானந்தாவுக்கும் சாப்பிட வேண்டும் ஆசையாக இருந்தது. சரி என்றார். உடனே குரங்கை அவர் பார்த்தார். சும்மா குரங்கு குரங்கு என்ற பேர் வைத்துக் கொண்டிருக்கலாம், சொல்லிக் கொண்டிருக்கமே, அதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? கபீஷ் என்று பேர் வைக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல, சுட்டி குரங்கு கபீஷ். சிறு வயதில் நாம் படித்திருக்கிறோமே இந்த படக்கதைகள். சுட்டி குரங்கு கபீஷ், இரும்பு கை மாயாவி, சிஐடி லாரன்ஸ் அண்ட் டேவிட், சிஐடி லாரன்ஸ் ஆகோதிகா கழகம்னா அழிவு கொள்ளை தீமை கழகம்னு ஒரு கழகம் இருக்கும். நிறைய கெட்டதெல்லாம் செய்வாங்க. சுவாமி மன்னிக்கும் டேவிட் அவர்கள், சிஐடி டேவிட் அவர்கள் போய் அதையெல்லாம் அழிப்பார். அப்புறம் மந்திரவாதி மாண்ட்ரேக், துப்பறிவாளர் ரிப் கர்பி, அவர்கிட்ட ஒரு பட்லர் இருப்பார் டெஸ்மான். மன்னிக்கும், வேற எங்கேயோ போய்விட்டேன்னா நாம் மீண்டும் கதைக்கு வருவோம். எனவே இந்த கபீஷ் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. சாப்பிடலாம் என்றவுடன் சுவாமி கோபியானந்தா ஒரு குச்சியை எடுத்து அந்த கபீஷின் முதுகில் ஒரு தட்டு தட்டி போய் தட்டு கொண்டு வந்தார். அது தட்டு கொண்டு வந்து ராஜானந்தா முன்பு வைத்தது. திருப்பியும் குச்சி எடுத்து ஒரு அடி எடுத்து சாதம் கொண்டு வந்தது. சுவாமி ராஜானந்தாவுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. என்னது ஒன்னொன்றுக்கும் ஒரு குச்சியை தடிக்கிறாரே என்று. அடுத்தது திருப்பியும் குச்சி எடுத்து அடித்து குழம்பு கொண்டு வந்து வைத்தது. திருப்பியும் ஒரு அடி அடித்து சாதம் போடு என்றார். ஒரு 3 கரண்டி சாதம் போட்டது. திருப்பியும் ஒரு அடி அடித்தார். குழம்பை ஊற்ற சொன்னார். ஒரு 2 கரண்டி குழம்பு எடுத்து ஊற்று கபீஷ். ராஜானந்தாவுக்கு சாப்பிட மூடே போய்விட்டது. இன்னும் எதுக்கு எடுத்தாலும் இந்த கபீஷை அடித்து ஒரு வேலை வாங்குறாரு, இதுதான் இவர் பழக்கினதா என்று மனதில் நினைத்து கொண்டார். ராஜானந்தா சாப்பிட ஆரம்பித்தார். ஒரு 4 கவலம் சாப்பிட்டு இருப்பார். தொண்டையில் அடைக்க ஆரம்பித்தது. உடனே சுவாமி கோபியானந்தா தண்ணீர் வேண்டுமா என்றார். வாயில் சாதத்தோடு இருந்த சுவாமி ராஜானந்தா இடது கையால் வேண்டாம் வேண்டாம் என்று கையை ஆட்டிவிட்டு சாப்பிட்டு வாயில் முழுங்கினையுடன், ஆமாங்க சாமி, நான் தண்ணி கேட்பேன், நீங்கள் திருப்பியும் குச்சி எடுத்து அதை ஒரு அடி அடிப்பீங்க, அடிச்சுட்டு போய்
தண்ணி எடுத்துன்னு வானீங்க. எனக்கு வேணாம் சாமி, அது அடி வாங்கி எனக்கு வேலை செய்து என்னால் முடியல என்றார். சுவாமி கோபியானந்தா சிரித்து கொண்டே சரி என்று கபீஷை பார்த்து போய் சொம்பில் தண்ணி கொண்டு வந்தார். குரங்கு ஒரு நேரம் அவரை பார்த்து திகைத்தது. என்ன நம்மளை அடிக்காமே வேலை சொல்கிறாங்களே, போய் தண்ணி கொண்டு வந்தது. திருப்பி மீண்டும் போய் டம்ளர் கொண்டு வந்தார். மீண்டுமாக குரங்கு அவரை பார்த்து வித்தியாசமாக பார்த்தது. போய் டம்ளர் கொண்டு வந்து வைத்தது. அடுத்து டம்ளரில் நீர் ஊற்று என்றார். குரங்கு ஒன்றும் புரியவில்லை. நீர் ஊற்றியது. இப்போது குரங்கு கொஞ்சம் கபீஷுக்கு கொஞ்சம் குளிர் விட்டு விட்டது. ஓ, அடிக்க மாட்டாங்க போல இருக்குது என்று ராஜானந்தா முன்பு உட்கார்ந்து அவரை பார்த்து கிர் என்று சிரித்தது. குரங்கு சிரித்தால் எப்படி இருக்கும்? ராஜானந்தாக்கு ஒரு நிமிஷம் தூக்கி பாரி போட்டது. சரி என்று அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே நம்முடைய கபீஷ் ராஜானந்தாவோட தட்டில் இருந்து ஒரு முருங்கைக்காயை எடுத்து கடிக்க ஆரம்பித்தது. அவ்வளோதான். இவருக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்? அப்படியே பரிதாபமாக பார்த்தாரு சுவாமி கோபியானந்தாவை. கோபியானந்தா வாய் விட்டு சிரித்தார். இப்போ தெரியுதுங்களா சாமி, நான் எதுக்கு அதை குச்சியில் தட்டினே இருக்கிறேன்னு? இப்படி தான் சாமி, நம்ம மனம் கூட தட்டினே இருந்தால் கரெக்டாக வேலை செய்யும். கொஞ்சம் விட்டாலும் அதனோட இஷ்டத்துக்கு போயிடும் இல்லை என்றார். அதுதான் நண்பர்களே, நமது மனமும் குரங்கு போல தானே. அதனால்தான் குரங்கு ஒரு மனம் என்று இந்த கதைக்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு.